வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு பரபரப்பான அரசியல் செய்தி என்னன்னா, திருக்குறள் அறிவு தமிழ் உலகின் ஒரு ரேப்பர். அவரை பற்றி தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. உலகம் முழுக்க அறிந்த தமிழ் ரேப்பர்னு வச்சுக்கோங்க. அவர் தமிழ்நாடு சட்டசபையினுடைய அந்த சாலை இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள நுழைய முற்பட்டு ஒரு முழக்கமிடுகிறார். அதாவது நீட் தமிழ்நாட்டுக்கு விலக்க வேண்டும், நீட்டை ஒழிக்க வேண்டும், நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குமே. இது போன்ற பல்வேறு முழக்கங்களை வைத்து அவர் அந்த சட்டசபையின் முன்னாடி ஒரு கோஷம் எழுப்பிட்டு இருக்காரு. அப்போ உள்ள அமைச்சர்கள், முதலமைச்சர் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு அறிந்த நபர், தெரிந்த நபர் ஒருத்தர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கும்போது உடனடியாக காவல்துறையினர் அவர் வேனில் ஏற்றிட்டு போகிறாங்க. செய்தியெல்லாம் பிரேக்கிங் எடுக்கிறாங்க. திருக்குறள் அறிவு சட்டசபையின் முன்னாடி போராட்டம், நீட்டை ஒழிக்க வேண்டும்னு போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு இங்கேயே காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் இங்கேயும் பற்றிக்கிச்சா, அது மாதிரிலாம் பல செய்திகள் வருகின்றன. கைது அப்படின்னு செய்தி வருது. இந்த மாதிரி கொஞ்சம் நியூஸ் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா முதலமைச்சர் அழைத்தார்னு சொல்லி அவர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதிகாரிகள் உள்ளே அழைத்து சென்றனர். கைது செய்யப்பட்ட ஒரு நபரை அதிகாரிகள் உள்ளே அழைச்சி சென்றனர் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவல்ஸ், அதாவது அவரை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வெளியில் கூட்டிட்டு ஒரு காரில் ஏற்றி பாப்பம் அறிவு பாய் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்லிட்டு திரும்பி வராரு. சார் பிரச்சனை முடிஞ்சதா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் நம்ம தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா போகிறார். இதோட கட்டாகுது. இப்படிலாம் இருக்கும்போது இதில் சில டவுட்டுகள் நமக்கு இருக்கின்றன. அதாவது என்னென்னா, அறிவு அப்படிங்கிற ஒரு அம்பேத்கரிஸ்டாக அறியப்பட்ட ஒரு அறிவு பின்னர் பார்த்திங்கன்னா அதே தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை பாடல் எழுதி பாடியவராக மாறுகிறார். அப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பாடலை எழுதி பாடிய அறிவு கிட்டத்தட்ட அதனுடைய ஸ்டாண்டில் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கட்சியுடைய ஸ்டாண்டில். அப்போ அவர் எதற்காக போராட்டம் பண்ணணும்? முதலமைச்சரை பார்க்க விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சரை அதிகபட்சம் ஒரு 2 ஃபோன் காலில் ரீச் பண்ணிட முடியக்கூடிய தூரத்தில் அறிவு இருப்பார். ஏன்னா அவர் முதலமைச்சருடைய உதவியாளர் ஜெகதீஷுக்கோ அல்லது அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவுக்கோ ஃபோன் பண்ணியிருந்தால் அவர் முதலமைச்சரை ரீச் பண்ணி, ஏன்னா முதலமைச்சர் எத்தனையோ ஆட்களை பார்க்குறாரு தினமும். அப்படி இருக்கும்போது இவரையும் பார்த்துருக்கலாம். ஆனால் இவர் ஏன் போராட்டம் பண்ணார்? அது ஏன் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக மாறுது? நீட்டை ஒழிக்க வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர் ஏன் பேசணும்? அப்போ இது ஒரு எதுக்காக செய்தியாக மாறணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு என்னென்னா, உள்ளே கூட்டிகிட்டு போய் அவர் முதலமைச்சரை பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தி உங்களை கசிய விடுறாங்க. முதலமைச்சர் சந்திச்சிட்டாரு, பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. உடனே செய்தி நிறுவனங்கள்லாம் அறிவும் விஜய் அவர்களும் இருக்கக்கூடிய பழைய ஃபோட்டோக்களை வைத்து முதலமைச்சர் உள்ளே அழைத்து சென்று பார்த்தார், பேசினார் அப்படின்னு சொல்லி செய்தியில் வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அனுப்பி வச்சுடுறாரு. அதுவும் செய்தியாக ஆதவ அர்ஜுனாவே வழி அனுப்பி வைத்தார் அப்படிங்கிற ஒரு செய்திலாம் வருது. இப்போ இவ்வளவும் நடக்குது இல்லையா? இந்த நேரத்துக்கு பிறகு தான் நீலம் பண்பாட்டு மையத்தில் ஒரு அறிக்கை வருது. மேலே கூட்டி சென்று உயர் அதிகாரிகள் பேசி அவருடைய கோரிக்கைக்காக நாங்கள் தலை சாய்ப்போம், செவி சாய்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீலம் பண்பாட்டு மையத்தில் ஒரு அறிவிப்பு வருது. இதுலேருந்து நமக்கு புரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா, இன்றைக்கு தாவேகா நேற்றைக்கு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த மாணவர்களை தாக்கி டெல்லி காவல்துறை நடத்திய அட்டூழியத்தை கண்டித்து ஒரு அறிக்கை விடுன்னு பார்த்தா என்னென்னா, இருதரப்பும் மோதிக்கொண்டது தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொல்லி கருவாட்டு சாம்பார் மாதிரி ஒரு மேட்டரை அவங்க அறிக்கையாக விட்டுருந்தாங்க. அதற்கு இணையத்தில் கடுமையான எதிர்வினைகள் இருந்தது. அப்போ நீ எதுக்குறதுனா எது? நீ நேருக்கு நேராக திமுக எதிர்க்குது, மற்ற கட்சிகள் எதிர்க்கிறாங்க, அதேமாதிரி நீங்கள் எதிருங்க. அல்லது பாஜக மாதிரி இந்த காவல்துறை செய்தது சரிதான், இவர்கள் எல்லை மீறி போகிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நிலைப்பாடு. நீங்கள் மாணவர்களும் காவல்துறையிலும் மோதிக்கொண்டது அப்படின்னு 2 தரப்பையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறது அப்படிங்கிறது தவறுன்னு சொல்லி ஒரு விமர்சனம் எழுந்தது. இப்படியேப்பட்ட சூழலில் தான் நாங்களும் நீட் எதிர்ப்பாளர்கள் தான், எங்களுக்கு கொள்கை பாடல் எழுதினவரே போராட்டம் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்டையும் ஆள் இருக்குங்க காட்டுறதுக்காக செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் வருது. ஏனென்றால் இது ஒரு ஸ்டேஜ்டு ப்ரோக்ராம் மாதிரி நமக்கு தெரியுது.